மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண டே 15க்கான பேரரசுகளின் காலம், அதாவது குப்தர்கள் மற்றும் வர்த்தனர் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், முத்ரா ராட்சசம் நூலை எழுதியவர். முத்ரா ராட்சசம் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ விசாகதத்தர், பி பாணர், சி காளிதாசர், டி நாரதர். எஸ், ஆப்ஷன் ஏ விசாகதத்தர் அப்படின்றது தான் சரியான பதில். விசாகதத்தர் முத்ரா ராட்சசம் மட்டும் இல்லாமல் தேவி சந்திரகுப்தம் அப்படின்ற நூலையும் எழுதியிருப்பார். சரிங்களா? தேவி சந்திரகுப்தம். பாணர் அதாவது பாணப்பட்டர் அவர் எழுதினது ஹர்ஷ சரிதம். இதே காளிதாசர் என்னென்ன நூட்கள் எழுதியிருப்பாருன்னா சாகுந்தலம், ரொம்ப முக்கியமான ஒரு நூல்னா சாகுந்தலம், மாளவிகாக்னி மித்ரம், மேகதூதம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான நூல்கள். அடுத்தது நாரதர். நாரதர் எழுதினது பார்த்திங்கன்னா நீதி நூல். நீதி நூல் அப்படின்றது நாரதர் எழுதியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், அலகாபாத் கர்த்தூன் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது? அலகாபாத் கர்த்தூன் கல்வெட்டு யாரை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி இரண்டாம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். எஸ், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் அப்படின்றது தான் சரியான பதில். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஷின், குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர். ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி இரண்டாம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். எஸ், ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர் அப்படின்றது தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான பதில். ஸ்ரீகுப்தர் அப்படின்றவருடைய காலம் 240 280, கிட்டத்தட்ட 40 வருஷம் அவர் ஆட்சி செஞ்சுருப்பார். நாணயங்களில் அரசர் உருவத்தை பொறிச்சது ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் தான். அதில் ஸ்ரீகுப்தருடைய உருவம் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? இவருடைய மகன் கடோத்கஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்ரீகுப்தருடைய மகன் கடோத்கஜர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? ஆப்ஷன் ஏ ஸ்கந்தகுப்தர், பி பாலாதித்யர், சி விஷ்ணுகுப்தர், டி குமாரகுப்தர். எஸ், ஆப்ஷன் சி விஷ்ணுகுப்தர் அப்படின்றது தான் சரியான பதில். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் பார்த்திங்கன்னா விஷ்ணுகுப்தர். இதில் குமாரகுப்தர் அப்படின்றவருடைய காலத்தில் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் உருவாகியிருக்கும். ஸ்கந்தகுப்தர் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பிதாரி தூண் கல்வெட்டு, அந்த தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாலாதித்யருடைய இன்னொரு பெயர் முதலாம் நரசிம்மகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாலாதித்யருடைய இன்னொரு பெயர் முதலாம் நரசிம்மகுப்தர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயே பார்த்தாச்சு. ஆப்ஷன் ஏ ஸ்கந்தகுப்தர், பி பாலாதித்யர், சி விஷ்ணுகுப்தர், டி குமாரகுப்தர். எஸ், ஆப்ஷன் டி குமாரகுப்தர் அப்படின்றது தான் சரியான பதில். நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் உருவானது அப்படின்னா குமாரகுப்தர் காலத்தில் உருவானது. ஸ்கந்தகுப்தர் பிதாரி தூண் கல்வெட்டு, பாலாதித்யருடைய இன்னொரு பெயர் முதலாம் நரசிம்மகுப்தர், விஷ்ணுகுப்தர் தான் பார்த்திங்கன்னா குப்த அரசரின் கடைசி அரசர். ஓகேங்களா? அடுத்தது, இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்த சீன பயணி. இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்த சீன பயணி. ஆப்ஷன் ஏ யுவாங்சுவாங், பி பாஹியான், சி மெகஸ்தனிஸ், டி இபன் பதூதா. எஸ், ஆப்ஷன் பி பாஹியான் அப்படின்றது தான் சரியான பதில். இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்த சீன பயணி யாருன்னா பாஹியான் அப்படின்றவர் வந்திருப்பார். சரிங்களா? இந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின். இது இப்படியும் கேட்டிருக்காங்க, பாஹியான் என்ற சீன பயணி எந்த அரசவைக்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தர். இதில் யுவாங்சுவாங் அப்படின்றவரும் இப்போ வந்திருப்பார். பட் இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்தது பாஹியான். மெகஸ்தனிஸ் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா
கிரேக்க நாட்டு தூதுவர். இவர் எழுதிய நூல் இண்டிகா. இபன் பதூதா அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மொரோக்கோ நாட்டு பயணி. இது கேட்டிருக்காங்க பொறுத்துகையில். இபன் பதூதா வந்துட்டு எந்த நாட்டு பயணி, மெகஸ்தனிஸ் எந்த நாட்டு பயணி, யுவாங் சுவாங், பாகியான், இன்னும் 2-3 பயணிகள் நேம்லாம் கொடுத்துட்டு அவர்கள் எந்த நாடுன்னு வந்து பொறுத்துகையில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. இபன் பதூதா அப்படின்றவர் மொரோக்கோ நாட்டு பயணி. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். அலகாபாத் தூணில் உள்ள மெய்கீர்த்தி எந்த மொழியில் உள்ளது? அலகாபாத் தூணில் உள்ள மெய்கீர்த்தி எந்த மொழியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம், பி பாலி, சி பிராகிருதம், டி கிரேக்கம். எஸ், ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம் அப்படின்றதா சரியான பதில். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதில் 33 லைன் பொறிக்கப்பட்டிருக்கும். மெய்கீர்த்தி அப்படின்றது ஒருத்தரை புகழ்கிறதுக்கு பேர் தான் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போ யாரை புகழ்ந்திருக்காங்கன்னா சமுத்திரகுப்தரை புகழ்ந்திருக்காங்க. எத்தனை லைனில் எழுதியிருக்காங்கன்னா 33 லைனில் எழுதியிருக்காங்க. எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த கொஷின்லேயே ஒரு 4-5 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, மாறி மாறி கேட்டாங்கன்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி. முதலாம் சந்திரகுப்தரின் மனைவி. ஆப்ஷன் ஏ குமாரதேவி, சி லிச்சாவியா, சி கங்கை தேவி, டி வாசுகி. எஸ், ஆப்ஷன் ஏ குமாரதேவி அப்படின்றது தான் சரியான பதில். முதலாம் சந்திரகுப்தருடைய மனைவியின் பெயர் வந்துட்டு குமாரதேவி. இவங்க லிச்சாவி வம்சத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா. லிச்சாவி வம்சத்தை சார்ந்தவர்கள். இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய அவையில தான் தங்க நாணயங்களில் இவங்க கணவன் மனைவியாக இருக்கிற உருவத்தை பொறிச்சு அது கீழே லிச்சாவியா அப்படின்ற வாசகம் வந்துட்டு எழுதியிருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், 9வது கொஷின். ஹரிசேனர் யாருடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்தார்? ஹரிசேனர் யாருடைய அவையில் அவைக்கள புலவராக இருந்தார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி 2ஆம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். எஸ், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் அப்படின்றது தான் சரியான பதில். இதில் ஹரிசேனர் வந்துட்டு இதே நவரத்தினங்களாக இருந்த அரியணை எது அப்படின்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா. இதே ஹரிசேனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அவைக்கள புலவராக மட்டும் இருந்தால் அவர் அந்த அரசரை பற்றி புகழ்ந்து பாடினது வந்துட்டு அலகாபாத் தூண் கல்வெட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சமுத்திரகுப்தர். சரிங்களா. அடுத்தது, பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி 2ஆம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். எஸ், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் அப்படின்றதா சரியான பதில். பல்லவ நாட்டு அரசன் வந்து விஷ்ணுகோபனை வந்துட்டு போரில் தோற்கடித்த குப்த அரசர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட், அஸ்வமேத யாகத்தை ஆதரித்த பௌத்த மாந்தர். அஸ்வமேத யாகத்தை ஆதரித்த பௌத்த மாந்தர். ஆப்ஷன் ஏ அஸ்வகோஷர், பி வசுபந்து, சி பானப்பட்டர், டி தேவபூதி. எஸ், ஆப்ஷன் பி வசுபந்து அப்படின்றதா சரியான பதில். அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரைகளை வந்துட்டு பலியிடும் வேள்வியை தான் வந்துட்டு அஸ்வமேத யாகம்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு யாரோட காலத்தில் திருப்பி வந்தது அப்படின்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் தான் திருப்பி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆதரித்த ஒரு பௌத்த மாந்தர் யாருன்னா வசுபந்து. இல்லை அஸ்வகோஷர் அப்படின்றவரு ஒரு பௌத்த துறவி. பட் அவர் எழுதிய நூல் புத்த சரிதம். அடுத்த பானப்பட்டர் எழுதிய நூல் அஸ்வகோஷர் எழுதிய நூல் புத்த சரிதம். இதே பானப்பட்டர் எழுதிய நூல் வந்து ஹர்ஷ சரிதம். தேவபூதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சுங்க அரசர்களுடைய கடைசி அரசர். ஓகேங்களா. ஆப்ஷனையும் நல்லா பார்த்துக்கணும். இது எதுக்காக வரலான்னு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரீகால் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர்கள். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர்கள். ஆப்ஷன் ஏ விஷ்ணுகோபன், பி ஸ்ரீ மேகவர்மன், சி கடோத்கஜர், டி ஏஎன்பி. ஓகே, இதுக்கான சரியான பதில் டி ஏஎன்பி அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். விஷ்ணுகோபன் அப்படின்றவரும் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்துட்டு பல்லவ நாட்டு அரசனான விஷ்ணுகோபனை தோற்கடித்தார். அப்போ அவங்க 2 பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்ததுனால தான் அவரை தோற்கடிக்க முடிஞ்சுது. மேகவர்மன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலங்கை பௌத்த அரசன். இவரும் வந்துட்டு சந்திரகுப்தரினுடைய சமகாலத்தவர். அப்போ போத் ஏஎன்பி தான் சரியான பதில். ஓகேங்களா. சாகரி என அழைக்கப்பட்ட அரசர்.
சாகரி என அழைக்கப்பட்ட அரசர். ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி இரண்டாம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து சாகரி அப்படின்ற ஒரு பட்டப்பெயரோட கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் சாகர்களை வந்துட்டு அழிச்சிருப்பாரு. சரிங்களா, சாகர்களை தோற்கடிப்பதால் அவர் சாகரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விக்ரமாதித்யன் என்ற சிறப்பு பெயரும் வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தருக்கு உண்டு. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? நவரத்தினங்கள் என அழைக்கப்பட்ட அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர்? ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், சி இரண்டாம் சந்திரகுப்தர், டி ஸ்ரீகுப்தர். எஸ், இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்றத சரியான பதில். நவரத்தினங்கள் அப்படின்னா 9 பேர் கொண்ட அமைச்சரவை அறிஞர்கள் குழு. இது வந்துட்டு இரண்டாம் சந்திரகுப்தருடைய அரசவையில் தான் இருந்தாங்க. சரிங்களா, அதில் காளிதாசர், ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர்களாக இருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். சரியானதை எழுதுக. இங்கே பொறுத்துகையில் பொறுத்து கரெக்டான ஆப்ஷனில் இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். காளிதாசர் சமஸ்கிருத புலவர், தன்வந்திரி ஜோதிடர், காகபாகனர் மருத்துவர், விட்டல் பட்டர் சமஸ்கிருத புலவர். இதில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எது? இல்லை, கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அப்படின்றது தான். தன்வந்திரி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர். சரிங்களா, தன்வந்திரி அப்படின்றவர் வந்துட்டு மருத்துவர். அதுக்கு அடுத்தது காகபானர் அப்படின்றவர் வந்துட்டு ஜோதிடர். ஜோதிடர் தான் வந்துட்டு காகபாகர். காக்காவை பார்த்து ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, அப்போது காகபானர் அப்படின்றவர் வந்து ஜோதிடர். விட்டல் பட்டர் அப்படின்றவர் வந்துட்டு வித்தைக்காரர். வித்தைக்காரர் மீன்ஸ் அவர் வந்துட்டு ஒரு மெஜிஷியன், மாய வித்தைக்காரர். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கானது இந்த லெசனில் இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த லெசனோட கண்டினியூஷனே நாளைக்கும் இருக்கும். நாளைக்கு அந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க கொஷின் டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.